சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்த குற்றம் குறித்து விசாரணை என்கிறார் அனுர. தேசிய மக்கள் சக்தி விசாரணை நடத்தும் எனவும் உறுதி. அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெறச் சென்ற உயர் அதிகாரி. தீவிரப்படுத்தப்படும் உயிர்த்த ஞாயிறு விசாரணை. மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அனுரவிற்கு சவால் விடுத்த சஜித். சீரழிந்துள்ள நாட்டை கட்டியெழுப்ப தயார் எனவும் அறிவிப்பு. ஸ்ரீதரனின் கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் சென்ற இளைஞர். காவல்துறை விசாரணை. ரங்க ராஜபக்சவின் மரணம் தற்கொலை என உறுதி. காயங்கள் அவரால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கண்டறிவு. ஜெர்மனியிலிருந்து படைகளை குறைக்கும் அமெரிக்கா. ஈரான் போரை விமர்சித்த நிலையில் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற குற்றங்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் என்பது குறித்து எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பிலான முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மகரகமவில் நடைபெற்ற தொழிலாளர் தின கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான குற்றப்புலனாய்வு துறை விசாரணை அதிகாரி ஒருவர் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் அது தொடர்பான வழக்குகளில் அரசாங்கம் தீவிர விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அசாத் மௌலானாவிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக அண்மையில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதி இதனை கூறினார். அத்துடன் 2009ஆம் ஆண்டில் இடம்பெற்ற சில குற்றங்கள் குறித்தும் முழுமையான விசாரணை நடத்த காலம் தேவை என தெரிவித்தார். ஆனால் அதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளும் என உறுதியளித்தார். 10 ஊழல் வழக்குகள் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்புடைய 5 குற்றவியல் வழக்குகள் உட்பட 15 முக்கிய வழக்குகள் இந்த மாதம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினால் சீரழிந்துள்ள இலங்கையை மீள கட்டியெழுப்ப ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகியுள்ளதாக அதன் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தின கூட்டம் நேற்று கொழும்பு PD ஸ்ரீசேன விளையாட்டரங்கில் நடைபெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். பல்வேறு குழுக்கள் அரசாங்கத்தினதும் ஆளும் தரப்பினரோடும் ஒப்பந்தங்களை போட்டு எதிர்க்கட்சி மீது பலவிதமான பொய்களை அவிழ்த்துவிட்டாலும் அவற்றை கண்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் சளைத்து விடாது என அதன் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் ஒரே சக்தி ஐக்கிய மக்கள் சக்தியே எனவும் அவர் கூறியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சியால் சீரழிந்து கொண்டிருக்கும் நமது நாட்டை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தின கூட்டத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் அதில் இணைந்து வேலை செய்ய குழு ஒன்று அமைக்க வேண்டும் என கூறிய நிலையில் இருதரப்பினரதும் இணைவை விரும்பாத, அதற்கு இடமளிக்காது நூல் சூத்திரம் போடுபவர்கள் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். இதனால் இணைந்து வேலை செய்ய இருதரப்புமே தயார் என்றும் இரு கட்சிகளும் இணைந்து வேலை திட்டத்தை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் உழைக்கும் மக்களின் குறைக்கப்பட்ட, வெட்டப்பட்ட சகல சலுகைகள் மற்றும் உரிமைகளுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி போராடும் என்றும் குறிப்பிட்டார். முடியுமானால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதிக்கு சஜித் பிரேமதாச சவால் விடுத்துள்ளார். இது வெறுமனவே அறிக்கை அல்ல என்றும் இதனை நாம் ஜனாதிபதியிடம் சவாலாக முன்வைப்பதாகவும் கூறினார். அவ்வாறு மாகாண சபை தேர்தல் நடத்தினால் அடுத்த வருடம் ஐக்கிய மக்கள் சக்தி தொழிலாளர் தின கூட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் முதலமைச்சர்களுடன் நடத்துவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் தமிழீழ கோரிக்கையை நிராகரிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்த கருத்திற்கு கட்சியின் தலைமைத்துவம் மௌனம் காப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார். GL பீரிஸை நிகழ்வுக்கு அழைத்தவர்கள் தந்தை செல்வாவின் கொள்கைகளை மறுத்து ஒற்றையாட்சிக்கு துணை போகும் வகையாகவே செயற்படுகின்றனர் என யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற தமிழ் மக்கள் பேரவையின் தொழிலாளர் தின கூட்டத்தில் குறிப்பிட்டுள்ளார். தந்தை செல்வாவுடைய நிலைப்பாட்டில் இருந்து இன்றைக்கு அந்த கட்சி விலகி இருப்பது என்ற செய்தி. ஒற்றை ஆட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு
தாங்கள் தயார் என்ற செய்தி. தமிழீழ விடுதலை புலிகள் அல்லது தமிழ் மக்கள் தனிநாடு கோருவது நியாயமற்றது, அது ஒரு தீவிரவாத ஒரு நிலைப்பாடு என்று வலியுறுத்துகின்ற சிங்கள தேசம் இன்றைக்கு கூட போர் முடிந்து கிட்டத்தட்ட 17 வருஷங்கள் கழிந்தும் கூட அந்த ஒற்றையாட்சியை கைவிடுறதுக்கு தாங்கள் தயார் என்பதை எந்த ஒரு இடத்திலையும் சொல்லியிருக்கிறார்களா? வட்டுக்கோட்டை தீர்மானத்துடைய 50வது வருடம் இந்த வருடம். அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் கைவிட வேண்டும், தனித்தமிழகத்தை நாங்கள் முற்றுமுழுதாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிற சிங்கள தலைமைத்துவம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய காரணம் இந்த ஒற்றையாட்சி முறை என்பதை விளங்கிக் கொண்டாவது இந்த 50 வருடங்களுக்கு பின்பாவது அந்த ஒற்றையாட்சியை கைவிடுவதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறாராக அவர்கள் சொல்வதற்கு தயாரில்லை. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு புது புள்ளியை சந்திக்கிறது. நாங்கள் தமிழகத்தை கைவிட வேண்டும், நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கைவிட வேண்டும், அவர்கள் சமஸ்தியை கொள்ள தயாரில்லை, சமஸ்தி கிடைச்சால் தீவிரவாதம் என்றால் நாங்கள் அந்த ஒற்றையாட்சிக்குள்ள போகணும். சரி, நான் சும்மா ஒரு கதைக்கு சொல்லுவோம். பேராசிரியர் ஜிஎல்பிஎஸ்சி அழைக்கப்படுவது வந்து அவ்வாறான ஒரு பேச்சை செய்வார் என்று தாங்கள் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் அப்படி சொல்லிவிட்டார், அதை நாங்கள் ஏற்க முடியாது என்று ஒரு பதிலாவது வந்து அவரை கூப்பிட்டவர்கள் சொல்லியிருக்கிறார்களா? இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எடுத்து பார்த்தால் மக்கள் கதிர்றாங்க. தமிழ் தேசத்துடைய தந்தைக்கு, அந்த கட்சிக்கு, அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு அந்த தந்தை காட்டி சென்ற கொள்கைக்கு நேர்மாறான ஒரு கொள்கையை பேசி போட்டு போயிருக்கிறார்கள் என்று சோசியல் மீடியாவில் வந்து மக்கள் கத்துறார். தமிழரசு கட்சியுடைய தீவிரவாதவாளர்கள் கூட இன்றைக்கு கத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைமைத்துவம் அதை பற்றி ஒரு தெளிவுபடுத்த செய்தார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் கிளிநொச்சி கூட்டத்திற்கு விளையாட்டு துப்பாக்கியுடன் இளைஞர் ஒருவர் சென்றமை தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி பசுமை பூங்காவில் நடைபெற்ற தொழிலாளர் தின கூட்டத்தை காணொலி பதிவு செய்வதற்காக இளைஞர் ஒருவர் சென்றிருந்தார். குறித்த கூட்டம் ஆரம்பமாவதற்கு முன்னர் காவல்துறையினர் அங்கிருந்தவர்களின் உடைமைகளை சோதனை செய்தபோது இளைஞரின் கையிலிருந்து விளையாட்டு துப்பாக்கியை மீட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த இளைஞரை மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையினர் கிளிநொச்சி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். விசாரணைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நபர் கிளிநொச்சி விநாயகபுரம் இலக்கம் 185 சேர்ந்த 25 வயதுடைய தமிழ்ச்செல்வம் தமிழன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவரது தந்தை வேலுச்சாமி தமிழ்ச்செல்வம் தமிழரசு கட்சியின் தீவிர செயல் வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயர் பாதுகாப்பு வலயங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் இவ்வாறான சந்தேகத்திற்குரிய பொருட்களை கொண்டு வருவது பாதுகாப்பிற்கு பாரிய கேள்வியை எழுப்பியுள்ளது. இது விளையாட்டாக கொண்டு வரப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் உள்நோக்கம் கொண்டதா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ச தற்கொலை செய்து கொண்டதை அவரது மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய நியமிக்கப்பட்ட 4 பேர் கொண்ட சட்ட மருத்துவ குழு உறுதி செய்துள்ளது. ஸ்ரீலங்கா திரைசேரியின் வெளிநாட்டு கடன் மீள செலுத்தலின் போது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இணைய ஊடுருவல்காரர்களினால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் வளங்கள் திணைக்களத்தின் வெளிநாட்டு உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ச உள்ளிட்ட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ரங்க ராஜபக்ச தனது வீட்டு தோட்டத்திலிருந்து 30ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவரது கை மற்றும் காலில் 3 வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாகவும் அதன் அடிப்படையில் இது தற்கொலையா அல்லது கொலையா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அத்துடன் உயிரிழந்த உதவி பணிப்பாளரின் உடற்கூற்று பரிசோதனைக்காக 4 சட்ட மருத்துவ நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக நீதவான் விசாரணை நேற்று இடம்பெற்ற நிலையில் உடற்கூற்று பரிசோதனையை குளியாப்பட்டிய பொதுநா வைத்தியசாலையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. இதன்போது அவர் ஏற்படுத்திக் கொண்ட காயங்களினால் மரணம் ஏற்பட்டது என்பதை விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட 4 சட்ட வைத்திய அதிகாரிகள் அடங்கிய குழு உறுதிப்படுத்தியுள்ளது. சர்வதேச தொழிலாளர் தின கூட்டத்தில் தமிழ் தேசிய பேரவை முக்கிய தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது. நல்லூர் இளங்கலைஞர் மன்றத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
தமிழர் தேசமானது தனது அடிப்படையான அரசியல் உரிமைகளில் உறுதியாக நின்று சிங்கள பௌத்த பேரினவாத ஒடுக்குமுறைக்கு அடிபணியாது அதனை எதிர்த்து நின்று தமிழ் தேசிய அங்கீகாரத்திற்காக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் போராடும். ஏக்கிய ராஜ்ய அரசியல் ஜாப்பினை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறைவேற்ற முயல்வதனை வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்களும் தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும். ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்கள் மீது புதிதாக திணிக்க எடுக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்த சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும். தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும். இன அழிப்பு யுத்தத்தால் அளிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு ஈழத் தமிழ் தேசத்தை பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான விசேட நிதி ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும். அனைத்து அரசியல் கைதிகளும் நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்தையும் நசுக்கும் நோக்கில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிகழ்நிலை காப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும். சட்டத்திற்கு புறம்பான கொலைகள் நிறுத்தப்பட வேண்டும். வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். சர்வதேசத்தின் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு குறித்தான நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். மலையக தமிழ் மக்களினது காணி உரிமைகள் உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். தொல்லியல் மற்றும் பௌத்த அடையாளங்கள் என்ற போர்வையில் தமிழ் மக்களின் பாரம்பரிய பிரதேசங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதும் சிங்கள பௌத்த மயமாக்கப்படுவதும் உடன் நிறுத்தப்பட வேண்டும். கிபிலோயா திட்டம் உடன் நிறுத்தப்பட வேண்டும். மட்டக்களப்பில் மயிலத்தமடு மாதவனையில் இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் நோக்கில் குடியேற்றப்பட்ட பெரும்பான்மை இனத்தவர்கள் வெளியேற்றப்பட்டு மேய்ச்சல் தரைகளை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. வேளாங்கண்ணி கோயிலுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செல்லவுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அங்கு மக்கள் திரண்டிருந்தனர். எனினும் விஜய் அங்கு செல்லாத நிலையில் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 233 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. இந்த நிலையில் தேர்தலில் தங்கள் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டி விஜய் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கையில் வேலுடன் சென்ற விஜய் அதிகாலையில் நடந்த விஸ்வரூப தரிசனத்தில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சீரடியில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். விஜயின் ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சியாக நாகை மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம், நாகூரில் உள்ள நாகூர் ஆண்டவர் தர்கா ஆகிய வழிபாட்டு தலங்களுக்கு இன்று சென்று வழிபாடு நடத்த உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் தவிக தலைவர் விஜய் வேளாங்கண்ணிக்கு வர உள்ளதாக தகவல் பரவியதை அடுத்து அங்கு ரசிகர்கள் தொண்டர்கள் திரண்டனர். ஆனால் விஜய் அங்கு வராத நிலையில் தொண்டர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளனர். வேளாங்கண்ணி நாகூர் தர்காவிற்கு விஜய் செல்வார் என கூறப்பட்ட நிலையில் அவரது பயணம் திடீரென இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுடனான போர் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்சி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டிற்கு மத்தியில் ஜெர்மனியிலிருந்து 5000 படைகளை திரும்பப் பெற அமெரிக்க பாதுகாப்புத்துறை திட்டமிட்டுள்ளது. ஈரானிய பேச்சுவார்த்தைகளால் அமெரிக்கா அவமானப்படுத்தப்பட்டு விட்டது என்று அவர் கூறிய நிலையில் அமெரிக்கா இந்த முடிவை அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் அமெரிக்காவின் ராணுவ இருப்பு அதிகமாக உள்ளதுடன் கடந்த டிசம்பர் மாத தரவுகளின்படி நாடு முழுவதும் உள்ள தளங்களில் 36,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் நிலை கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அங்கிருந்து 5000 படைகளை திரும்ப பெற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யுத்த குற்றம் குறித்து விசாரணை என்கிறார் அனுர. தேசிய மக்கள் சக்தி விசாரணை நடத்தும் எனவும் உறுதி. அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெறச் சென்ற உயர் அதிகாரி, தீவிரப்படுத்தப்படும் உயிர்த்த ஞாயிறு விசாரணை. மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அனுரவிற்கு சவால் விடுத்த சஜித், சீரழிந்துள்ள நாட்டை கட்டியெழுப்ப தயார் எனவும் அறிவிப்பு. ஸ்ரீதரனின் கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் சென்ற இளைஞர், காவல்துறை விசாரணை. ரங்க ராஜபக்சவின் மரணம் தற்கொலை என உறுதி, காயங்கள் அவரால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கண்டறிவு. ஜெர்மனியிலிருந்து படைகளை குறைக்கும் அமெரிக்கா, ஈரான் போரை விமர்சித்த நிலையில் நடவடிக்கை.
இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.